ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்றைய பதிப்பை வெளியிடுவது என்பது அத்துணை அறிந்தல்ல, மிகவும் சிரமம். ஏனில் பொருள் குற்றம், எழுத்து பிழை, மற்றவர்களுடைய எண்ணத்தை கவரும் இந்த மூன்று நிலையும் அவர்கள் சரிவர அவர்கள் பெற்றிருந்தால்தான் இத்தகைய வரலாறு புத்தகத்தை போன்றவற்றை அவர்கள் வெளியிட முடியும் என்பதை தெரிவித்து வீரராக அவர்கள் இந்த திருப்பணி மேலும் மேலும் சிறப்புற நிகழ எல்லாம் கூட அருட்பெரும் ஜோதி அருள வேண்டும் பிரார்த்தித்து ஒரு சில நிமிடங்கள் வீரராக அவர்கள் பொன்னான கருத்தை பகிர்வாராக. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு அரசில் இணை இயக்குநராக ஓய்வு பெற்றேன் மற்றும் இயக்குநராகவும் ஓய்வு பெற்று 2006 நான் ஓய்வு பெற்றேன். 2006 அப்புறம் நான் ஓய்வு பெற்ற பிறகு 50 நூல்கள் எழுதியிருக்கேன். 50 நூல் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 5வது படிக்கிறது வள்ளலார் நான் டிபோட்டி இவர் தேவராஜன் ஆர்பாடு எங்கள் ஊருக்கு ராமலிங்க சுவாமிக்கு ஒரு கோவில் கட்டி அப்போ மடலாம் கட்டி நான் 5வது படிக்கும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்து பட்சத்தில் குளிச்சுட்டு வீதி விதியாக பட்டை அடிச்சுட்டு வீதி விதியாக போயிட்டு நாங்கள் பாரம் நடத்தும் போது அந்த ஊருக்கு கிராமத்தால் எங்களுக்கு சுக்கு காப்பி போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் 5வது படிக்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்தேன். அதை நினைவு கொண்டு நான் வள்ளலார் பற்றி எழுதான ஒரு புத்தகம் எழுதினேன். புத்தகம் எழுதி ஒரு 3 வருடம் ஆகிட்டு அது வள்ளலார் பட்டை போடலாமா பட்டை போடக்கூடாதா என்ற ஒரு டிஸ்பியூட் இருந்தது. அதனால் நான் அதை வெளியிடாமல் இருந்தேன். இப்போ கிருஷ்ணன் ட்ரஸ்டி திருமதி யோகினி ஜெகநாதன் அவர்கள் மூலமாக ட்ரஸ்ட் மூலமாக நான் இந்த நூலை வெளியிட்டு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். அப்போ வள்ளலார் நான் ட்ரஸ்ட் போடலாம் விசிட் போடலாமா போடக்கூடாது டிஸ்பியூட் இருக்கும்போது காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த அம்மா கவிஞர் ஆண்டார் பிரியதர்சியில் பேசுவாங்க. வள்ளலார் பற்றிலாம் கேட்பீங்களா? சன் டிவியில் பேசுவாங்க. அவங்க போடுவாங்க. போட்டு எல்லாத்தையும் நம்பி பேச விட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அது அந்த புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து புத்தகத்தில் எழுதியிருக்கேன். எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். நான் அந்த காலத்து நினைவுகளை கட்டப்பட்டு இல்லையா கட்டப்பட்டு அந்த காலையில் எனக்கு நடந்து கட்டப்பட்டு அந்த ஜோதி வழிகட்டை எங்கள் ஜோதி வழிகட்டும் போது நான் அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்து நான் இந்த புத்தகம் வாங்கியிருக்கிறேன். அதனால் அனைவருக்கும் இந்த புத்தகத்தை படித்து ஒரு மதிப்புரைய கருப்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு ஆனந்த் பாபு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நான் மிகவும் நன்றி கடன்படுகிறேன். யார் கேட்டாக்கா திருமதி ரோகிணி ஜெகநாதன் அவர்கள் மூலமாக நான் இந்த கஷ்டத்தை என்னுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு நான் மிகவும் பெருமாடுகின்றேன். வாழ்த்துக்கள் அனைவரும் நன்றி கூடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணன் மெமோரியல் அறக்கட்டளை மேனேஜ் ட்ரஸ்ட் ரோகிணி ஜெகநாதன் அவர்களுக்கு எமர்சபையின் மேனேஜ் ட்ரஸ்ட் அவர்கள் பொன்னாடை போற்றுவாராக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்ததாக மேனேஜ் ட்ரஸ்ட் அவர்கள் தயவாளர் வீரராக அவர்கள் வள்ளலார் என்கின்ற நூலை வெளியிட்டமைக்கு அன்னாருக்கும் மேனேஜ் ட்ரஸ்ட் அவர்கள் கொண்டாடி போற்றுவாராக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்புடைய இப்பொழுது குழந்தைகள் வாழப்போரும் நிகழ்ச்சி நிகழ இருந்தது. ஆனால் பல குழந்தைகள் ஊருக்கும் மேலும் வெயில் தாக்கத்தால் வரவில்லை. இப்பொழுது வரலாற்று நிகழ்ச்சி நிகழும்.
பத்மஸ்ரீ கே.என். தண்டாயுதபாணி பிள்ளையின் நாட்டிய கலாலய குரு ஆச்சாரிய சூடமணி டாக்டர் திருமதி சித்ரா சுப்பிரமணி அவர்களின் மாணவிகள் வழங்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நிகழும். அதைத் தொடர்ந்து நாட்டிய மேதையின் சபாபதியின் பரதநாட்டியம் நிகழும். அதைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகள் பாகம் கொள்ளும் நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து அத்துறை குழந்தைகளுக்கும் பரிசுகளும் மற்றும் எழுதுவோர் மற்றும் எழுத்து நோட்டு புத்தகம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்து மகிழ்கின்றோம். கே.என். தண்டாயுதபாணி பிள்ளையின் நாட்டிய கலாலயா ஆச்சாரிய சோழமணி டாக்டர் திருமதி சுப்பிரமணிய அவர்களின் மாணவர்களின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நிகழ்வுகளை அதனை தெரிவித்து மகிழ்கின்றோம். சார்பாடி